त्वं ललवणात्युष्ण तीक्ष्णरूक्षविदाहिनः आहारा राजसस्येष्टा दुःखशोकामयप्रदाः. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அறுசுவை இருக்கு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. அதே இந்த விஷயத்த பேலன்ஸா சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இதே ஓவர் புளிப்பு, காரம், கசப்பு, ரொம்ப ட்ரையா, ரொம்ப சுட 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 பொங்க 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 வாயில போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் ராஜசிக குணத்தை சேர்ந்தது. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல ராஜசிக குணம் பெருகின்றே போயிடும். மோட் ஆஃப் பேஷனை நம்ம பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி பண்றதுனால. அதனால சாப்பிட்ற சாப்பாடை பதமா பக்குவமா சாப்பிட்டு அழகா கரெக்டான ஒரு ப்ரப்போர்ஷன்ல அந்த அறுசுவையுமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி சாப்பிட்டேலாம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அது மட்டும் இல்லாம வியாதிகள், டிசீஸ் எதுவுமே வராது. அதான் பார்த்தீங்கன்னா சாப்டர் 17 9th ஸ்லோகம். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணுன்றத போக போக வரப்போற மினி விளாக்ல ஒன்று ஒன்றா ஆட் பண்றேன். சரியா?